இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, பாவத்தை வெல்வதற்கான ஒரே ஒரு வழி குமாரன் மூலமாக தான். த ஒன்லி வே டு வின் ஓவர் சின் இஸ் த்ரூ த சன். வசனம் யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தார். இந்த சுவிசேஷம்லாம் நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை சொல்லுகிறார். அப்போது குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் மெய்யாகவே விடுதலை அடைகிறார்கள். அதுதான் உண்மை. பாருங்க, பாவத்தை வெல்வதற்கான ஒரே ஒரு வழி குமாரன் மூலமாக தான். நம் குமாரனை பற்றி எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து, குமாரனா இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ, உணர்கிறோமோ, தெரிந்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பாவம் அதோடைய வல்லமையை இழக்கும். ஹல்லேலூயா. ரோமர் 6:6-7. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பாருங்க, நான் டிபிடியில் படிக்கிறேன். நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். இதனால் பாவத்தின் ஆட்சி உடைக்கப்பட்டது. இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் மரித்தவன் பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது ஒரு விசுவாசி அவனுடைய பழைய மனிதன், அந்த பழைய ஆதாமின் சின் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆதாம் மூலியமாக வந்து அந்த பாவ சுவாபம் ஒவ்வொரு மனிதன் மேலேயுமே இருக்குது பாருங்க. அப்போ அந்த பழைய மனிதன் அவனுடைய இயல்பும் அவரோட அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவனும் அந்த பழைய பாவ மனிதனும் அவரோடு கூட முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் இந்த வசனத்து மூலயமா நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஃபிசிக்கல் டெத், அதாவது நம்ம சரீர மரணம் கிடையாது, இது ஆவிக்குரிய மரணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கிறிஸ்தவமே நம்மலாம் தரிசித்து நடக்க அழைக்கப்படவில்லை, விசுவாசித்து நடக்க தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போல்லாம் நம்ம ஆவிக்குரிய மனிதன், நம்ம ஆவிக்குரிய பழைய பாவம் நிறைந்த அந்த மனிதன் இன்றைக்கு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்து பாருங்கள் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இங்கே பவுல் பாவம் இல்லை என்று சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவத்தின் அதிகாரம் அதோட வல்லமை இழந்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்போது முன்பு பாவம் மனிதனை கட்டுப்படுத்தியது இல்லை, ஆனால் இப்போது கிறிஸ்துக்குள் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிறைந்து நடக்க முடியும், பாவத்துக்கு நீங்கி விலகி இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். அப்போது நம்ம கவனத்தை பாவத்தோடு போராடுறதில் செலுத்தாமல் தேவனை நேசிப்பதிலும் ஐக்கியத்தில் இருப்பதிலையும் அவர் வார்த்தையை நம்ம சிந்தித்து அதன்படி நடக்கவும் ஐக்கியத்தில் இருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம குமாரனை பற்றி எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு பாவம் அதோடைய வல்லமையை இழக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 61:10 நம்ம பார்க்க முடியும். அவர் தமது ரட்சிப்பின் வஸ்திரங்களால் நம்மளை உடுத்திருக்கிறாராம், நீதியின் சால்வையினால் நம்மை மூடி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போது நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளுக்கு உடுத்தி நீதியின் சால்வினால் நம்மை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்குறோம் பாருங்க. நாம் அவரில் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ பாவம் அறியாத அந்த பரிசுத்த தேவன் நமக்காக பாவமானார். நாம் பாவம் மனிதன் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளுக்கு உடுத்தி அவருடைய நீதியின் சால்வையினால் நம்மை மூடி இருக்கிறார். தேவனுடைய நீதி ஆகும்படி நம்மெல்லாம் பாருங்க அந்த ஒரு ஈவை பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அந்த பாவ சுவாபத்தை ஆதாமிலிருந்து எடுத்து கிறிஸ்துவுக்குள் வைத்தார். பாருங்க, ரோமர் 5:17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பரிபூரணமான கிருபையும் பாருங்க அவருடைய நீதியாகிய அந்த ஈவையும் நம்மளுக்கு பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே நாம் எல்லோரும் பாருங்க ஜீவனை அடைந்து ஆள்வோம் என்று அதிக நிச்சயம் என்று பார்க்கிறோம்.
பாருங்க ரோமர் 13:14 பாருங்களேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற அந்த மனநிலையில் நம்ம இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம அதை விசுவாசிக்கும் பொழுது பாவத்துக்கு விலகி இருப்போம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய், குமாரர்களாய், குமார்த்திகளாய் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ரோமர் 6:11 பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை பாவத்தின் காரியத்தில் நீங்கள் ஒரு குற்ற உணர்வில் இருக்கிறீங்க. நான் பாவம் செய்கிறேன், எனக்கு கோவப்படுகிறேன், எனக்கு எரிச்சல் ஆகுது. பாருங்க, எல்லா மனிதனுக்கும் இது இயல்பாக இருக்கிற ஒரு காரியம். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். எப்படி கிறிஸ்துவின் அந்த குமாரனை பற்றி அறிகிற அறிவு நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது பாருங்க, பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டுமா? அப்போ ஒவ்வொரு டைமில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது இல்லை, ஈவன் நானும் கூட அப்படி தான் இல்லை, கோபம், டென்ஷன், மற்ற காரியங்கள், சின்ன பாவம்னாலும் சரி, பெரிய பாவம்னாலும் சரி, பாவம் தான் இல்லையா? அப்போ கர்த்தருடைய சுபாவத்துக்கு எதிராக எது இருந்தாலும் அது பாவம் தான். அப்போ இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை பெற தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய அந்த வார்த்தை, அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பாருங்க உதவியோடு அதை நம்ம மேற்கொள்ள முடியும். அப்போது நாம் அந்த சுச்சுவேஷன் நம்ம கடந்து போகும் பொழுதெல்லாம் நம்ம நினைக்கணும் என்னென்னா, நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். பாவம் மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் கிறிஸ்துவோட. நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன், நான் அதை எண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமில் இந்த வசனத்தை வைத்து மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நாம் ஜெயம் பெறுவோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பழைய பாவம் மனிதன் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டான். இனி பாவத்திற்கு ஆண்டவரே நாங்கள் மரித்தவர்களாக எங்களை எண்ணிக்கொண்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்க அந்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துவீராக. குமாரன் எங்களை விடுதலை ஆக்கிவிட்டார் ஆண்டவரே சிலுவையில். மெய்யாகவே ஆண்டவரே நாங்களும் விடுதலை ஆகிவிட்டோம் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.